இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கால போய் இணையறதுனால எத்தனை சீட்டு அவங்களால ஜெயிச்சிட முடியும்? ஒரு தேசிய கட்சி, ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில தானே சேரணும். அது எந்த இருபெரும் திராவிட கட்சிகளா இருந்தாலுமே. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார். இன அழிப்பு நடத்துகின்ற கட்சியோடு கூட்டணி வைப்பேனா? இந்த வைகோவா? இன அழிப்பு நடத்திய கட்சி காங்கிரஸ். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் காங்கிரஸா பாஜகவாக தான் நிற்கும். அப்போ இங்கே என்ன கேட்பாங்க? எப்போ யாரை பிரதமராக நீ வந்து ஓட்டு கேட்குறேன்னு கேட்பாங்க. ஏடிஎம்கே அந்த கேள்வி கேட்டாங்களா 2024? அதனால் விஜயை நேரடியாக இதில் பேசியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அறிவிப்பு வருதா இல்லையா பாருங்கள். அதை வந்து நான் விசாரித்தப்போ இன்னும் 2-3 பேரை உறுதிப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் அப்போவும் அண்ணாமலை என்ன நம்புகிறாருன்னா, இந்த கூட்டணி வந்தாலும் நம்ம தான் தலைவர், அதில் மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்புகிறார். ஆனால் அவரையும் சேர்த்து மாத்திர கோரிக்கையை வச்சுட்டு தான் எடப்பாடி வர்றாரு. பாரத பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வாங்க வரட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ட்விட்டரும் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்கிறத பார்க்க முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, எக்ஸ் தளத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட போய் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தரவுகள் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? நான் முதல்ல இவங்க கூட்டணி இருக்காது, கூட்டணிக்கு போனாலும் இவங்களுக்குள்ள ஒரு இது அமைய வாய்ப்பே இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று மத்தியானம் கூட நான் அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். வாய்ப்பே இல்லை, திமுக விடாது, இவங்களுக்கு பிரச்சனைன்னா தாவேக்காவை காரணம் காமிச்சு ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் தான் இருப்பாங்க. ஆனால் மாலை ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி விஷயம். கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப நம்பகமானது. கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, 70 தொகுதிகள் வரைக்கும் 6 அமைச்சர்கள், துணை முதல்வர், இந்த மாதிரிலாம் கூட பேசிட்டாங்க. ஆனால் என்னங்க இங்கே வந்திருக்காங்களே இவங்களெல்லாம் விடுங்க சார், பேசுனது வேலை மேலே பேசியிருக்காங்க, ராகுல் இவங்க பேசியிருக்காங்க. அதனால் விஜயை நேரடியாக இதில் பேசியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அறிவிப்பு வருதா இல்லையா பாருங்கன்னாரு. அதை வந்து நான் விசாரித்தப்போ இன்னும் 2-3 பேரை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங்கு நைட்டு வந்து அதை ஒரு பதிவு பண்ணேன். இருக்கலாம் தான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், இப்போவும் அது வந்து இருக்கலாம் தான். ஆனால் 90% எனக்கு தெரிஞ்சு இதை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கு சார். காரணம் அவங்க வந்து கூட்டணி பற்றின விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் வேண்டாம், அதை நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பேசாதீங்கன்னு காங்கிரஸ் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு பார்க்க முடியுதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இவர் வந்தார் வேணுகோபால். அவர் 3 விஷயம் சொன்னார். ஒன்று, நாங்கள் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி பற்றி வேறு யாரும் வாய் தரக்கூடாது, திறந்தால் நடவடிக்கை எடுப்போம். 3, கூட்டணி யாரோட என்பதை டெல்லி மேலிடம் தான் முடிவு செய்யும். அது தொடக்கத்துலேருந்து சொல்கிற விஷயங்கள் தான். அப்போ அது எப்படி தலைமை தானே சார் முடிவு பண்ணணும்? தலைமை யார்? கேசி வேணுகோபால் அகில இந்திய பொதுச் செயலாளருங்க. ஆனால் அவர் எதுக்கு இடம் வந்து கார்கே அவர்கள் தானே இருக்காரு. ஏங்க நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பேச்சுவார்த்தை 22ஆம் தேதி பேச போகிறோன்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் குழு போட்டுட்டீங்க. இந்த பிரச்சனை மாணிக் தாக்கூர் போன்ற ஆட்கள்லாம் மேட்டரே இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். திமுக கூட்டணி இணைந்து தான் 26 தேர்தலை சந்திக்கப் போகிறோம். எங்கள் கூட்டணி தான் வெல்லும். அதிமுக கூட்டணியை நாங்கள் வீழ்த்துவோம். மீண்டும் இந்த ஆட்சி தொடரும். அதற்கு காங்கிரஸ் துணை நிற்கும். மற்ற இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் ரைட், கரெக்டாக ஆத்தென்டிக்காக அடிச்சு முடிச்சிட்டாரு. ஏன்னா அகில இந்திய பொதுச் செயலாளர். ஆனால் அவர் அப்படி சொல்லியே. இப்போ என்ன இருக்கா? இப்போ இருக்காங்க. ஆமாம், அடுத்து என்ன பண்ண போறீங்க? அது வந்து எங்க மேலிடம் தான் முடிவு பண்ணோம். அப்படிதான் சொல்றாரு. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை பத்தி யாரும் பேசாதீங்க, சர்ச்சையை உண்டு பண்ணாதீங்க, அது என்னன்னா வந்த இடத்துல இப்ப திமுக கொஞ்சம் கோபமா இருக்குது, அவங்களை திருப்திப்படுத்திட்டு கூட்டணி பத்தி ஆரம்பிச்சு. அப்ப ஏன் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்ற கேள்வி வருதுல்ல சார். கூட்டணியில இருக்கணும்ங்கிறதுனால தானே திருப்திப்படுத்தணும். அடுத்த கட்ட நகர்வு இருக்குல்ல, அடுத்த கட்ட நகர்வு இருக்கிற வரைக்கும் இருக்கிற நிலையே தொடரணும். இப்போ செல்வ பெருந்தகை என்ன நினைக்கிறாரு? அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. பொதுவாக இந்த மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்க. அவர்தான் தீர்மானம் நிறைவேறி இருக்குங்கிறது. அழகிரி அப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அவர் தலைவருங்கிறனால தீர்மானம் போட்டேன்னு சொன்னாரு. அங்கேயே கேட்டோம்னா இங்க பாருங்க, ஏஐசிசி தாங்க ஹைகமாண்டு, அவங்க எடுக்கிறதாங்க முடிவுன்னு அவரே அந்த இடத்துல மாத்திட்டாரு. அதை விட்டுருங்க. பொதுவாக தேசிய கட்சிகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்ற. அதிமுக தாவேகா கூட்டணின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த கூட்டணிலாம் உடையுது,
அண்ணாமலை ஏதாவது பண்ணுவாருன்னு மேலே இருந்து நம்புகிறாங்க. ம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு நேஷனல் லெவல்லே மெஜாரிட்டி கிடைக்கலன்னொன்னே தேவையில்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு முடிவு வராங்க. தாவேகா உருவான பிறகு இவர் எடப்பாடி ரொம்ப நெருங்குறாரு. எப்படியாவது தாவேகா கூட கூட்டணி வைக்கணும். பிரசாந்த் கிஷோர் வந்து தான் கெடுத்து விட்டு போகிறாரு. என்ன பண்ணுறாரு, நீ கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவீங்க, ஆனால் இப்போ வைக்காதீங்க, இப்போ எதுவும் பேசிடாதீங்க, நல்லா இழுங்க டிசம்பர் வரைக்கும். அது பிரேமலதா இழுக்கிற மாதிரி. இந்த கேப்பில் தான் டெல்லி முடிவு பண்ணுது. தாவேகாவும் அதிமுக இணைஞ்சிட்டா ம். இதோட பிஜேபி கதை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் காலே ஊன முடியாது. அதிமுக தான் நமக்கு உற்ற தோழன், அதிமுக வச்சு நம்ம சாதிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. பேசி கீசி இவரை சமாதானப்படுத்தி டெல்லிக்கு வர வைக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா? வாய்ப்பில்லை. தெரியல. அண்ணாமலைக்கு தெரியவே தெரியாது. எடப்பாடி போகிறது ஏன்னா வேற. அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஒரு முரண் இருக்குங்கும்போது அவருக்கு தெரியாம தான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தெரியாமல் தான் நடந்தது. ம். அவர் இங்கே உருட்டின்னு இருந்தார். ம். இவர் போய் டெல்லியில் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தமிழ்நாட்டுக்கான சில விஷயங்களுக்காக கோரிக்கை வைக்க போனேன். அங்கேயே ஒருத்தர் கேட்குறாரு வேறு, மீனவர் பிரச்சனை கேட்கும், அதுவும் தான் சேர்ந்து சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அன்றைக்கி நைட்டே அமித்ஷா ஒரு ட்வீட் பண்ணுறாரு, தமிழகத்தில் இந்த கூட்டணியை என்டிஏ கூட்டணி வெல்லும் அப்படின்னு போடுறாரு. அப்போ ஏதோ சாராய சாம்ராஜ்யத்தை அழிப்போ ஏதோ ஒன்று போடுறாரு. என்னடா அமித்ஷா அப்படி போடுறாரு அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியுது, இவர் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. ஆனாலும் அண்ணாமலை மறுநாள் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் இல்லை, பாஜக வந்து இது நிற்கும், அண்ணா நான் வந்து இப்படி நான் அப்படின்றாரு. அதற்கு மறுநாள் அண்ணாமலைக்கு அரசியல் புரசலாக தெரியுது, கூட்டணி மாறுது, அதாவது மீண்டும் அதிமுக கூட்டம் அமையுது. அப்போ என் மனசாட்சி பிரகாரம் நான் நடப்பேன் அப்படி இப்படின்னு அண்ணாமலை உருட்டுறாரு. அப்போ மாநில தலைவர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்களான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன், நான் வந்து கட்சினா சொல்லுதா அது செய்வேன் அப்படி இப்படின்றாரு. அப்போவும் அண்ணாமலை என்ன நம்புகிறாருன்னா, இந்த கூட்டணி வந்தாலும் நம்ம தான் தலைவர், அதில் மாற்றம் இருக்காது அப்படின்னு நம்புகிறாரு. ஆனால் அவரையும் சேர்த்து மாற்றுற கோரிக்கையை வச்சுட்டு தான் எடப்பாடி வராரு. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு தான் கூட்டணியே வருது. நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஒரு மாநில தலைவர்கள்லாம் தேசிய கட்சியெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை நீ அமுல்படுத்துகிற வேலை. இன்னொன்று, மாநில கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சி எடுக்கிற முடிவுக்கு தடையாக இருக்கார், அங்கே இருக்கிற கட்சி அதை விரும்பலைன்னா மாற்றிடுவாங்க. இது காங்கிரஸில் தொடர்ச்சியாக நடக்கும். காங்கிரஸ் இங்கே அண்ணாமலையை பிஜேபியிலும் நடக்குது. அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டார் என்றாலும் கூட இந்த கூட்டணிக்கு குந்தகம் வைப்பாருன்னா அவரை மாற்றிட்டு நயினாரை கொண்டு வராங்க. ரைட் சார். ஆனா இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கால போய் இணையறதுனால எத்தனை சீட்டு அவங்களால ஜெயிச்சிட முடியும்? ஒரு தேசிய கட்சி ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில தானே சேரணும். அது எந்த இருபெரும் திராவிட கட்சிகளா இருந்தாலுமே புதுசா வரக்கூடிய ஒரு அன்டெஸ்டடான ஒரு கட்சியில போய் அவங்க இணைஞ்சிறதுனால அவங்களுக்கு அதுல என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு வே இருந்துட போகுது. கண்டிப்பா அது அவங்களுக்கு வீழ்ச்சியா தானே போய் இருக்குங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதனால அவங்க அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்ற தாட் வைக்கிறாங்க சார். அது முன்னாடி இந்த இதை முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே நயினாருக்கு இது செல்வ பிறந்தைக்கு எதுவும் தெரியாது. அதனால் அவர் வந்து கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் கேட்டது ஒரு தேசிய கட்சி அதனுடைய எதிர்காலத்துக்காக தானே செயல்படும், இந்த மாதிரி போவாங்க. இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்படி தான் நினச்சி தான் 2019 ஸ்டாலின் தலைமை இருக்கும் பொழுது எல்லா வித மாச்சரியங்களையும் மறந்து அவங்களோட இணைஞ்சி மக்கள் நல கூட்டணி தலைவராக இணைஞ்சி 2019 அவர்கள் ராகுல் காந்தியை பயன்படுத்திட்டாங்க. ராகுல் காந்தி தான் பிரதமர் நீங்கள் அறிவிச்ச உடனே ஆன்டி மோடி வேவ் எல்லாம் சேர்ந்து பெருவெற்றி, எல்லோருக்கும் சந்தோஷம். காங்கிரஸ் அந்த சந்தோஷத்தோடு தான் போகுது. இந்த ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, என் பையனை கூப்பிட்டு போய்ட்டு இங்கே வா, வடிவேலை கூப்பிடுவார், ஆட்டோ கழுவிட்டு இருப்பாப்ல, இங்கே வா, என் குழந்தைங்கள காலைல மாலையில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துடணும். அப்போ வடிவேல் கேட்பார்ல, அப்புறம் மற்றதெல்லாம் என்னதுன்னுவாப்ல, இல்லை வார வாடகையா மாத வாடகையா ஒன்று வைப்பாப்புல, ஏன்ட்டே காசு கேட்குறேன்னு. அந்த மாதிரி இவங்க 2019 முடித்த உடனே எல்லாருமே போய் திமுக 2021 கூட்டு போராட்டம் அது இதுன்னு ஏடிஎம்கே கலங்காடிக்கிறாங்க. முடித்த உடனே எலெக்ஷன் டைமில் என்ன, அப்புறம் மாத வாடகையா வார வாடகையான்ற மாதிரி. அப்புறம் 9 தொகுதி ஜெயிச்சிருக்கோம், தொகுதிக்கு 6ன்னு போட்டால் கூட 54 வருது, ஒரு 60 62 அப்படின்னு வந்து 60 62 நாங்கள் மொத்தமே உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோதான் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் 25 வச்சு நெருக்குறாங்க. அப்போ சொல்லுங்கள், அந்த கட்சி தன்னுடைய நீங்கள் கேட்ட கேள்விக்கு தன்னுடைய முன்னேற்றத்துக்கு பார்க்குமா, ஒரு கூட்டணி பலமாக அமைஞ்சிருக்கு, பார்லிமெண்ட்டில் ஆட்சி காலி பண்ணிட்டாங்க. அதே வேகத்தோடு போனால் 50 சீட்டு காங்கிரஸ் கேட்டால் 40 சீட்டாக ஜெயிக்கும். காங்கிரஸுக்கு லாபம் தானே. ஆனால் அந்த கட்சி என்ன பண்ணார், அவர் 25 கொடுத்து 18 நிப்பாட்டினாப்புல. இந்த 18 கூட வாய்ப்பு இருக்கா தாவேக்கால?
அது அப்புறம் வர்றேன். 25 கொடுத்து 18 நிப்பாட்டினாப்புல. அப்போ ஏன் அந்த கட்சி அதை ஏற்றுக்குச்சு? வேற ஆப்ஷன் இல்ல. அதான் மேட்ரு. இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை. பெரிய பள்ளம். மக்கள் நல கூட்டணி அதுவும் இப்போ தான் ஐயோ அடிபட்டு வந்துக்கிறோம், வேணாம் விடு, சரி வாங்கிட்டு போகலாம். அப்புறம் வேறு ஏதாவது ஒன்றும் முடியாது. 5 வருஷம் மாற்றே கிடையாதனால சிறுபான்மை மக்கள் மாதிரி திமுக கூடயே ஓட்டிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, பாஜக உள்ளே வந்துடும், இப்படியே ஓட்டிக்கிட்டு அவர்களுடைய கட்சியுடைய பலகீனங்கள், ஆட்சியுடைய பலகீனங்கள் இவர்கள் சுமந்தார்கள். கரெக்டா? இது இப்படியே போகும்போது தாவேகா உருவாகுது. தாவேகா உருவானோன்னா இவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா? பேசினார்ல, விஜய்கிட்ட பேசினார். இதே செல்வ பெருந்தகை விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு சொன்னார். அது ஒரு சர்ச்சை மாதிரி ஆகி அடங்குச்சு. ஏன் அடங்குச்சுன்னா, விஜய் தெம்பாக இருந்தார், எங்கள் கூட தான் வரணும், நாங்கள் வந்து இப்படி நாங்கள் எங்களுக்கு அது இதுன்னு உருட்டினார். அதெல்லாம் கரூருக்கு முன்னாடி. கரூர் சம்பவம் நடந்தோடனே விஜய் பயந்துட்டாப்புல, டிஎம்கே அடித்ததெல்லாம். உடனே அங்கே போய் விழுந்தாப்புல. அவங்களோட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார் என்டிஏ கூட. ஏடிஎம்கேவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிச்சு, நீங்கள் பேசுங்க, பேசி முடிங்க, நல்லது நடந்தால் ஓகே தானே. இந்த பேச்சுவார்த்தை போகும்போது காங்கிரஸுக்கு மறுபடியும் பின்னடைவு. என்னடா விட்டுட்டோமே, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரம் தான் இவங்களுக்கு ரொம்ப தெம்பு, நம்மளை விட்டு எங்கே போக போகிறாங்க இவங்கன்னு. பீகார் எலெக்ஷனில் படுதோல்வி. அப்போ இவங்களால் அங்கேயும் போக முடியாது. சரி, இங்கே கை கட்டு வந்து நிற்கிறாங்க, 6 பேர் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்து குழு அமைச்சிங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலான்னு ஜென்யூனாக வந்து காங்கிரஸ் கேட்குது. பார்க்கலாம் அப்படின்னு. என்னென்னா எங்கே போய்ட போகிற அப்படின்னு. 70 நாட்கள் நாங்கள் காத்திருந்தோம், உண்மைதான், இவ்வளோ இடம் தருவோம், நீங்கள் ஜெயிச்ச இடத்தெல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம், இப்படிலாம் பண்ணுறாங்க. அப்படியே ராகுல் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஆனாலும் விஜய் அங்கே லாக் ஆகிருக்காப்புல, அங்கே பேசிக்கிட்டே இருக்கார். இது இப்படியே போகும்போது சரி வேறு வழி இல்லை, திமுகவோட தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நினைக்கிற டைமில் இங்கே உடையுது. அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீட்லாம் தர முடியாது, 25 சீட் தருவாங்க, அவங்களுக்கு வேல்யூவே கிடையாது, இவ்வளோதான்னொன்னே கூட்டணி பேச்சுவார்த்தை அதோட ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனோன்னா விஜய் அறிவிக்கிறார். அந்த இதில் அறிவிச்சார்ல, தனியாக நிற்போம், எனக்கு அழுத்தமா ஹே அப்படின்னாரு. அது அறிவிச்சோன்னே காங்கிரஸுக்கு தெம்பாயிடுச்சு, ஆகா நமக்கு ரூட்டு கிளியர்றான்ட்டு பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனோன்னா திமுக பழைய பாணியிலேயே காங்கிரஸ் அணுகிறாங்க. இங்கே வந்து தலைவர்கள், மாநில தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அப்படியே உருளுது, அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இதே இதில் இது பண்ணும் பொழுது அங்கே பேச்சுவார்த்தையும் போது காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இங்கே ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இங்கே தலைவர்கள் ஒரு பக்கம் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஆட்சியில் பங்கு அது இதுன்னு வம்புலுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இழுக்க ஆரம்பிச்சோன்னா காங்கிரஸை திட்டாத ஆட்களாக உண்டு, எல்லாம் திட்டிக்கிறாங்க. மன்னன் இந்த தளபதி திட்டினா மட்டும் அவ்வளோ கோபம் வருமா மாணிக் தாக்கூருக்கு? இதெல்லாம் சும்மா ஒரு கதை. திட்ட ஆரம்பித்து அடிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அங்கே வந்து அவங்க பேச்சுவார்த்தை போய் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. இவங்க ரொம்ப அடி, நீ திட்டு பார்த்துக்கலாம், சும்மா தான் என்ன எகுற நீ பார்த்துக்கலாம், நம்மள்ட்ட எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க அங்கே விஜய் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க, இங்கே வெளியே தெரியாது. மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ராகுல் காந்தி கருத்து கேட்குறாரு. ஏன்னா மாவட்ட தலைவர் எல்லாமே காங்கிரஸ் மேலிட நியமித்த தலைவர்கள். என்ன பண்ணலாம் சார், தாவேகாவே போகலாம், கொஞ்சம் சீட்டு கிடைக்குதோ இல்லையோ தன்மானத்தோடு இருக்கலாம். என்னன்னா 70 சீட்டு 60 சீட்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்ல. இங்கே இந்த இது இருக்குது சார், தனியாக நின்னா பார்த்துக்கலாம் சார்னு, அடுத்து உள்ளாட்சி தேர்தலாக வந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு தெம்பாக சொல்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சோன்னு தான் டிஎம்கே அப்படியே இறங்கி வருது. முதல் தடவையாக திமுகவிலேருந்து டெல்லியை நோக்கி போய் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க கனிமொழியை. வரலாறுலேயே கிடையாது. போய் மீட் பண்ணாங்க. அங்கேருந்து தான் பிரணாப் முகர்ஜி எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைலாம் இங்கே நடத்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து போகிறாங்க. இதே வேலையை செஞ்ச எடப்பாடி அடிமைகள்னு சொன்னவங்க இவங்க அந்த அடிமைத்தனத்தை செஞ்சாங்க. ராகுல் காந்தி அப்பவும் பிடி கொடுத்து பேசவில்லை. என்ன சொன்னாங்க இவங்க, பேச்சுவார்த்தை போகுது, ஒரு தெளிவான பதிலே இல்லையா, நான் பேசி முடிச்சிட்டோங்க அப்படின்லாம் கனிமொழிட்ட வரல. அப்போ ராகுலுக்கு பிடி கொடுத்து பேசலை, வந்துடுறாங்க, மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம்னு இங்கே சொல்லி இவங்களே வாலண்டரியாக நைட்டு 11 மணிக்கு ஒரு இதை அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 22 இது 22ஆம் தேதி குழு அமைப்போம். நைட்டு 11, ஏன் நைட்டு 11 மணிக்கு அறிவிக்கணும், அடித்து பிறந்து அறிவித்து இவங்களை இழுத்து பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே பேச்சுவார்த்தை முடியுது. காங்கிரஸுக்கு என்ன லாபம்னா
பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து ஆட்சியே பிடிக்கலாம். ம். தாவேகாக்கு என்ன லாபம்? கேரளாவில் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா லாபம். ம். அப்போ இந்த மாதிரி ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் தயக்கத்தில் இருந்தாங்க. அதையும் உடச்சிட்டு தைரியமாக இறங்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்து பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைலாம் 22ஆவதுன்னு வருது இல்லை, இது முட்டி நிற்கிது. அப்போ நமக்கு என்ன தகவல் வருது? நாங்களாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த இது நின்றுச்சு அதோட. விஜய் தனியாக நிற்கணும்னு அறிவிச்ச அப்புறம் யாரும் போகல. காங்கிரஸு ஒரு டிமாண்டுக்காக தாவேகா பயன்படுத்துது. அவங்களும் அப்படி தான் ஒரு சொல்கிறாங்க. நெகோஷியேஷன் மாநில தலைவர்களில் நம்ம பேசுகிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 30 சீட்டு கொடுத்தா போதும் சார், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு அப்படி வராங்க. அப்போ காங்கிரஸு இங்கே இருக்கிற தலைவர்களை கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க திமுகவில். இதை நீ ஒரு பக்கம் அப்படியே லூஸ் விட்டுக்கிட்டே அங்கே மேட்ரை முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் நம்ம அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வந்த தகவல் விஜயும் ராகுலும் பேசி கிட்டத்தட்ட முடித்தாங்க. அந்த தகவலை தான் நான் பதிவு செஞ்சேன். ரைட். ஆனால் காங்கிரஸ்க்கு வந்து திமுகவோட தேவை இருக்குது. இப்போ அவங்க வந்து அங்கே அசம்பிளியில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இவங்களுக்கு ஒரு சைடு ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்க, இல்லை இவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க, இவங்க ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு அடுத்த ஒரு ஓங்குற கையாக திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் தான் வராங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டேஜை தாண்டி அவங்களுக்கு டெல்லியிலையும் திமுகவோட தேவை அப்படிங்கிறது இருக்குது. அதனால திமுகவை பகைச்சிக்கிட்டு அவங்க வெளியே போனாங்கன்னா அங்கே அஃபெக்ட் ஆகுங்கிறத யோசிப்பாங்க இது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்லிமெண்ட்டில் ம். காங்கிரஸ் என்ன பெரிய பிரச்சனை எடுத்துச்சு? திமுக எம்பிகள் அதுக்கு துணையாக இருந்தாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டா நடந்ததுல அவங்க வெளிநடப்பு செய்ய வந்தாங்கல்ல சார், எதுக்கு பண்ண அப்ப திமுகவும் வந்தாங்க, அவங்க அதுதாங்க. எம்பிக்கள் எல்லாரையும் வெளியே அமிச்சாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கல்ல. வரல. ராகுல் காந்தியை, எதிர்க்கட்சி தலைவரை ம். பேச விடாமல், பட்ஜெட் மேலே பேச விடாமல் அனுமதிக்காதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசனும் வந்தாங்க. மற்றவர்கள்லாம் பண்ணாங்க. ஆமா. திமுக ஒரு எம்பி கூட இவங்களுக்கு ஆதரவாக வரல. சஸ்பெண்ட் ஆனதெல்லாம் யாரு? கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தானே. ஏன் கூட்டணி கட்சியில் இருக்க திமுக எம்பிகள் 22 24 எம்பிகள் ஏன் சஸ்பெண்ட் ஆகலை? ஒருத்தர் கூட ஏன் ஆகலை? பெரிய வருத்தம். இது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் பெரிய அளவுலலாம் அங்கே போராட்டம்லாம் நடத்துறதில்ல. எஸ்ஐஆர் போராட்டம் சும்மா வெத்து போராட்டம் அறிவிச்சிட்டு சம்சா சாப்பிட்டு கட்லட் சாப்பிட்டு போயிடுறது. அதை விட்டுருங்க. காங்கிரஸுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தற்காலிக நஷ்டம் கூட இருக்கலாம். எம்எல்ஏ சீட் இல்லாமல் போயிடும். சரி, இவங்க கூட கூட்டணி சேர்ந்து நாளைக்கு இதுக்கு பிறகு சேர்ந்த இது ஜெல்லாக இருக்குமா? நீ எப்படி ஜெயிக்கணும்? அது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை அடிமட்டத்துல ஒரு பிளவு இருக்கும், ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 15 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா என்ன லாபம்? ஏன் ஒரு பரிச்சார்த்தமாக எதுவும் பண்ணக்கூடாது? தாவேகா தனியாக இருக்குது. பெரிய அளவில் இவங்கள மாதிரியே 20% வச்சுருக்காங்க. அவங்களோட போய் சேர்ந்து ஒரு 70 சீட்டு, 20% 70 சீட்டுனா எவ்வளோ பெரிய ஓட் பர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு? டெல்லியிலலாம் தேர்தல் ஆணையத்தில் அதானே பதிவாகும். காங்கிரஸ் 70 தொகுதிகளில் இவ்வளோ வாக்கு தமிழ்நாட்டில் வாங்கியிருக்குன்றது பெரிய விஷயம் இல்லை. அடுத்து உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ன்றது தனிநபர்கள் இதெல்லாம். அப்போ விஜய் கட்சியில் நிற்கிறாங்க, காங்கிரஸ் சேர்ந்து நிற்கிதுன்னா பெரிய அளவில் வார்டுகள், பஞ்சாயத்துகள், ஒன்றியங்களை பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் காங்கிரஸா பாஜகவாக தான் நிற்கும். அப்போ இங்கே என்ன கேட்பாங்க? எப்பா யாரை பிரதமராக நீ வந்து ஓட்டு கேட்குறேன்னு கேட்பாங்க. ஏடிஎம்கே அந்த கேள்வி கேட்டாங்களா 2024? அவங்க மோடி, இங்கே இந்தியா கூட்டணி தலைவர்கள் யாராவது நீங்கள் யாருக்குங்க ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அதே கேள்வி இவங்க திரும்பாதா? காங்கிரஸ் இல்லாத திமுக என்ன ஆகும்? என்னால் உனக்கு நஷ்டம்ன்றாங்க. நஷ்டமே கிடையாது. காங்கிரஸ் 10 எம்எல்ஏ 15 வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதே தாவேகாவோட போனால் எதிர்காலம் அடுத்தடுத்து நகரலாம். எம்பி சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சட்டமன்றத்தில் 2031 பெரிய அளவில் சாதிக்கலாம், துணை முதல்வர் ஆகலாம். காங்கிரஸ் அப்போ தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெரிய பார்ட்டாக வருதா? ஆனால் திமுக இதை இழந்துச்சுன்னா 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. கூட்டாளியே இல்லை, கிடையாது. ஆனா அவங்க இது சிவசேனா கட்சியில இருக்க உத்தவ் தாக்கரே சொல்லியிருந்தாருல்ல சார், இப்போ என்டிஏ கூட்டணியை தலைமை தாங்கிறதுக்கே ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இருக்கு, இந்தியா கூட்டணிக்கு அப்படிங்கிற விஷயம். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்கள வந்தாங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எஸ்ஐஆர் ஓட் ஷோர்னு உருட்டினார் ராகுல் இதில் பீகாரில். அது வந்து அடிப்படையில் ஒன்றும் இல்லாத ஒரு இது. ஏங்க ஓட் ஷோரு? ஒரு வீட்டில் 50 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் 50 பேர் இருந்தால் என்ன? 50 பேர் நீக்கணும்னா யார் பண்ணணும்? தேர்தல் ஆணையம் தான் எடுக்கணும். அதை தானே எடுக்கிறாங்க. இல்லை ஓட் ஷோர்னு அவருக்கு என்ன கோரிக்கை என்ன இதுன்னு தெரில. ஏதாவது வளரிட்டு போனார், படகுலேருந்து குதிச்சார், தண்ணியில் நீச்சல் அடித்தார், என்னவோ பண்ணார். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் கூட இருந்த தேஜஸ்வியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வந்துட்டார்.
அதை இங்கே தூக்கிட்டு சுமக்கிறது யார்? எந்த மாநிலமும் 2 பேர், கேரளா இது வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு. தமிழ்நாடு. இவரு ஓட்சோர் நாங்கள் இது பண்ணும்போது இவரு இங்கே உருட்டினார். ஐயோ இந்த படிவத்தை பாருங்கள் தலை சுற்றுது அப்படின்னு வீடியோலாம் போட்டார். ஒரு மாநில முதல்வர் மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் ஆணைய நடவடிக்கைக்கு எதிராக ஒரு மாநில முதல்வர் வீடியோ போட்டார். அவர் கீழே இருக்கிற கலெக்டர் இந்த படிவத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக ஃபில் பண்ணலான்னாரு. லாஸ்ட்டில் அது நடைமுறையில் போகும்பொழுது அது ஒன்றுமே இல்லை, சாதாரண தேர்தல் நடவடிக்கைன்னு ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் இந்த அம்மாவும் அதே மாதிரி வேலையை பண்ணிருந்துச்சு. இப்போ இவர் அதுக்கப்புறம் தேர்தலில் பீகாரில் தோத்தோன்னே இவர் தூக்கி போட்டார், எஸ்ஐஆரம் வேணாம் ஒன்றும் வேணான்னு. ஆனால் அந்த அம்மா பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போய் பழைய கோட்டெல்லாம் தூசி தட்டி எடுத்து மாட்டின்னு போய் மிலா அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனைனாப்ல இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த வாக்காளர்களில் தெருவு பேரெல்லாம் இது பண்ணுறாங்க, அதனால் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, இங்கே வா, என்ன இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ண அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டாம்மா கிளம்புமான்ட்டாப்ல. அவ்வளோதானே, வேறு எதாவது நடந்துச்சா? இந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவாத கோரிக்கை எடுத்துக்கின்னு பண்ணுறது தான் இவங்க 2 பேருக்கு வேலையே. அதனால் இவங்க 2 பேருக்கு அந்த தகுதி இருக்குது. இன்னொன்று மம்தா பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி கட்சி எது? காங்கிரஸ், சிபிஎம், இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் ஏதோ ஒரு இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜக காலி பண்ணோன்னா நீங்கள் யாருமே தேவையில்லைன்னு தொத்தி விட்டுச்சு அந்த அம்மா. இங்கேயும் இந்தியா கூட்டணியை எப்படி நடத்துனாங்க இவங்கன்னு தெரியும். காங்கிரஸை ஒரு இதுவாகவே நடத்தலை. 70-75 நாளாக அவங்க குழு அமைச்சு கொடுத்து மேலிட அது நடுவில் ஒன்று உருட்டினாங்க தெரியுமா? ஸ்டாலின் வந்து இவங்களெல்லாம் மதிக்க மாட்டார், டைரெக்டாக ராகுல், அதான் ராகுல் டைரெக்டாக காட்டி விட்டாப்புல. ஆனால் இப்போவுமே அவர் என்னோட பிரதர், ஒரு சகோதரர், அதனால அரசியலில் இதெல்லாம் சாதாரணங்க. என் பிரதர் இவங்க, எங்கள் தீதி இவங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ராகுல் காந்தினா நீங்கள் நம்பவே முடியாது. இதே பிரதர் தான் நைனாவை வந்து கண்டுக்காமே இருந்தார், ஞாபகம் இருக்கா? 8-9 தடவை வந்து ஒரு தடவை கூட கலைஞரை போய் பார்த்ததே இல்லை அவர் ராகுல், ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவருக்கு அந்த கோபம், பர்சனல் கோபம் ஒன்று இருந்தது. இப்போ வந்து பிரதர் இதுன்னு உருட்டினுக்கிறாங்க. இதே இந்திரா காந்தியை சகோதரின்னு உருட்டினார், நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்திரா காந்தி 69 பழைய காங்கிரஸுக்கும் இது காங்கிரஸ் 2ஆக உடையுது. அன்றைக்கி இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய ஆதரவு தேவைப்படுது மத்தியில் அவங்க பிரதமராக தொடர்றதுக்கு. அன்றைக்கி பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது திமுக, கலைஞர், எம்ஜிஆர் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க அப்போ திமுகவில். அதற்கு பிறகு 71 எலெக்ஷனில் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் பிரியும் பொழுது இதே சகோதரி இந்திரா எம்ஜிஆருக்கு ஆதரவாக சில நிலைப்பாடெலாம் எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு 2 பேருக்கு முட்டினோன்னா எமர்ஜென்சியை கொண்டு வராங்க. யார் தீ உள்ளே வச்சாங்க? திமுகவை தானே வச்சுன்னு இருக்குனாங்க. அதற்கு அடுத்து இவர் என்ன பண்ணார்? டக்குன்னு இந்த 80 எலெக்ஷன் வரும்பொழுது, பார்லிமெண்ட் வரும்போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகிறார். ஆனால் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தப்போ கருப்பு கொடி காட்டுறேன்னு கல் எடுத்து அடித்து இந்திரா காந்தியை கொலை செய்கிற அளவுக்கு போய் கொலை முயற்சி வழக்கு எல்லார் மேலேயும், வைகோபால் சாமியிலேருந்து பலர் மேலே கொலை முயற்சி வழக்கு. அப்போ அந்த அளவுக்கு போயிட்டு அடுத்த வருஷமே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு இங்கே இது. அதனால் அரசியலில் இப்படி அப்படிலாம் வந்து இதுவே கிடையாது. இப்போ 3வது இடத்துக்கு திமுக போயிடும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மாணிக்கம் தாகூர் இன்னைக்கு என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக 3வது இடத்துல இருக்கு, அது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் கிடையாது, அதுதான் உண்மை, அவங்க 3வது இடத்துல தான் இருக்காங்க, 20% தான் உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும். அதிமுக ஒன்றும் இல்லாமல் போனப்பவே 22% இருந்தது 2024. அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிற இவங்க வந்து 18% இருந்தாங்க. ரெண்டுத்தையும் கூட்டா 41% வரைக்கும் வந்துச்சு. இவர் என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு? இவர் இன்னொன்று இன்றைக்கி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் எப்படி எம்பியாக இருக்காருன்னு தெரில. மாநிலங்களவை எம்பி பதவி காலி ஆகுது. தேர்தல் ஆணையமே அந்த டேட்டுக்காக முன்னாடியே எடுத்துருவாங்க அந்த இது. அப்போ ஏப்ரல் 2 காலி ஆகுது. இவங்க அந்த நடைமுறை நாமினேஷன் எல்லாம் பண்ணி மார்ச் 16 தேர்தல்னு அறிவிக்கிறாங்க. இவர் இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, இப்போ இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் வச்சு 2 எம்பியாவது கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா முடிவு பண்ணி இப்போ அறிவிக்கிறாராம். இது என்ன கணக்கு? இது எலெக்ஷன் முடிஞ்சிட்டா அந்த 2 கூட கிடைக்காதுன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் அவர் மாணிக் தாகூருடைய நிலைமை இருக்குது. அதனால் நீங்கள் அவர் ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் ஒருத்தருடைய நாலேஜை கணக்கு போட முடியும். இப்போ திமுக ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கா போயிட்டாங்க அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளும் வெவ்வேறு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இன்னொரு பேச்சு ஒன்று வருது தெரியுமா? காங்கிரஸ் ஒருவேளை அங்கே போயிடுச்சுன்னா அந்நியாரை மறுபடியும் இங்கே அவங்க தான் எவ்வளோ கொஞ்சம் ரேட் ஏற்றி கொடுத்தா வந்துடுவாங்கல்ல, அப்போ அந்நியாரை இங்கே கூப்பிட்டு வச்சு
கூடுதல் தொகுதி இல்ல கொடுத்து அவங்க வந்தா இதை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்கன்ற கொஸ்டின் அப்படி வரும்ல. பேச்சு நேரத்துலேருந்து ஓடுது. காங்கிரஸ் போனா தேமுதிக வந்துட்டு சரியாயிருமா? அப்படி நேரத்துலேருந்து டாக் ஓடுது. ஆனால் நான் சொல்ல, நான் பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்கிறாங்கல்ல, இந்த நடைமுறைக்கு சம்மந்தம் பேசுகிறவங்க ரொம்ப பேர் உலாத்தின்னுங்கிறாங்கல்ல, சொல்கிறாங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, 0.5 பர்சன்டேஜ் வச்சுக்கிற அந்நியாரை கூப்பிட்டு 10 தொகுதியோ 16 தொகுதியோ கொடுத்தாங்கன்னா அவங்க ஏன் இங்கே வருவாங்க? அங்கே 10+1 முடிவாயிருக்குது. அப்போ இங்கே கூப்பிட்டு சேர்க்கணும், அதை ஈடு கட்டணும்னா குறைஞ்சது 12லேருந்து 14 தொகுதியாக கொடுக்கணும். 14 தொகுதி அந்நியாருக்கு 0.5 வச்சுன்னு கொடுத்தீங்கன்னா 2% வச்சுக்கிற திருமாவளவன் என்ன பண்ணுவார்? என்னப்பா என்ன நியாயம்? எனக்கு 25 கொடு. டேய் இதுக்கு நான் காங்கிரஸுக்கு 25 கொடுத்து தக்க வச்சிருப்பேன். இந்த பார்த்தி மூட குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்வாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே 2 இலக்குகள் வேற என்ன கேட்டிருக்காங்க. வேற என்ன கேட்கத்தானே செய்வாங்க. போன தடவை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, அந்நியாருக்கு கொடுப்போம். அவங்களுக்கு வந்து அவங்க பேச்சு கீச்சு அப்படியே மாற்றி மாற்றி பேசலாம் வந்து உதவும். நீங்கள் வந்து நீண்ட கால அடிமைகள், அதனால் 6 சீட்டு தான், அதிகபட்சம் 8 சீட்டு தரேன் அப்படின்னா அவர் என்ன பார்ப்பார்? என்னப்பா ஆதவ் சொல்லுறாச்சா அப்படின்னு. ஆனால் பேசிட்டேண்ணே 25 தொகுதி தரேன்ட்டாங்கண்ணே. 25 இன்ட்டு 20%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எகுரும்? ஆனா அவர் தான் சொல்றாரு, எனக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, நான் சீட்டுக்காக இந்த கூட்டணியில இல்ல, கொள்கை காரணமாக இருக்கிறேன், அதனால எனக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, ஐ டோன்ட் கேர் அபவுட் த கவுண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த தொகுதிகள் கொடுக்குறீங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, நான் உங்க கூட தொகுதியில் எனக்கு வந்து நீங்க இருக்கீங்கிற பிரச்சனை இல்லை, ஆனா நான் வந்து உங்ககிட்ட பேரம் பேச மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு அரசியல் நான் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ 3 தொகுதி 2 தொகுதி வாங்கி நிற்க சொல்லுங்க. சீட்டு எதுவுமே தோறணும்னா நீங்கள் இது மாதிரி நடத்துங்க, என்ன சொல்கிறது, சமூக இயக்கம் மாதிரி தீக்கா மாதிரி நடத்துங்க. சீட்டு பற்றி கவலை இல்லைன்னா தைரியமாக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, தனியாக கூட நில்லுங்க. இப்போ சீமா நிற்கிறாருல, நான் ஜெயிக்கிறனோ தோக்கணும் கவலை இல்லை. ஆனால் கூட்டணியில் இருந்தாலும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க, யார் ஆட்சியை எதிர்த்து திருமாவளவன் அப்படியா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒன்று. சரி, இப்போ வன்கொடுமைகள் பிரச்சனைகள் சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க போராட்டம் பண்றாங்க. என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்றத்துல போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? சாதிய வன்கொடுமைக்கு எதிராக என்ன பண்ணாங்க? இந்த அரசை கண்டித்து என்ன பண்ணாங்க? அரசு நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்துறாங்கல்ல. வலியுறுத்துறது வேற, கண்டிக்கிறது வேற. தொடர்ச்சியாக நடக்குது. தனி சட்டம் கேட்குறாங்க, அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பார்வை இது? சாதிய வன்கொடுமை ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வந்தால்தான் அதை மற்ற கொலைகள் மாதிரி பார்க்காம அவர்களுக்கு கடுமையான தண்டனை, குண்டர் சட்டம், அதற்கு 30 ஆண்டுகள் தண்டனை, மரண தண்டனை, இந்த மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வந்தால் தான் ஆணவ படுகொலைகள் நிறுத்தப்படும். அதை தான் போய் கேட்குறாரு அவர். கோரிக்கை வச்சிருக்கோம், இன்னைய வரைக்கும் முதலமைச்சர் செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் தான் சீட்டை பற்றி கவலைப்படாதல்ல, பெரும் போராட்டம் அறிவிக்க வேண்டியதானே, இல்லை நாங்கள் வெளியேறிடுவோம்னு சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு சீட்டு பற்றி கவலை இல்லைங்க. சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்களுடைய இயக்கமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம், நான் வெளியே போகிறேன் பண்ணிக்கோ அப்படின்னா என்னப்பா? அப்படி 6 சீட்டு, எனக்கு சீட்டை பற்றி கவலை இல்லைப்பா, நான் வெளியே போகிறேன் அப்படின்னீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு முட்டு கொடுத்தீங்கல்ல, உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத முட்டை கொடுத்தீங்க. என்ன மாதிரி அரிய வகை கண்டுபிடிப்பு! இந்த பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அவரோட பணி நிரந்தரம் பண்ணால் அதிலே இருந்துருவாங்க, அதனால் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கண்டுபிடிப்பை வேற திமுக அதிமுக யாருக்கும் தோணாது. ஆதரிக்கிறேன்னாரு, அடுத்த நாள் வந்து மாற்றி பேசினார். எப்படி அது? சண்முகமே கொந்தளிச்சு போயிட்டாரு. என்னங்க, ஒருத்தர் பணி நிரந்தரம் பண்ணால் வாழ்க்கை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு எல்லாம் கிடைச்சதுன்னா, அவங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா படிச்சதுன்னா அந்த வேலைக்காக போவோம். அது குலத்தொழில் மாதிரி ஆயிடுங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். அதுதாங்க பதில் சொன்னார் சண்முகம். அது எப்படிங்க குலத்தொழில் மாதிரி ஆகும்? முதல்ல உரிமையும் இதையும் ஒன்றிடக்கூடாதுங்க. உரிமைன்றது உங்களுக்கு நல்ல சம்பளம் எல்லாம் கிடைச்சதுன்னா அவங்க வீட்டு பிள்ளை நல்லா இதில் படிக்க வைப்பாங்க. நல்லா படித்தானா அவன் ஒரு வேறு துறைக்கு தான் போவான், ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ ஏதோ ஒன்று. அவன் இதுக்குள்ளே எப்படி வருவான்? அப்போ நீங்கள் அந்த அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதே அவங்களுக்கு நீங்கள் எதாவது பண்ணி கொடுத்தா அவங்க ஜாலியாக இதுலேயே இருந்துருவாங்கன்னு நீங்கள் கணிக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய குறுகிய பார்வை. அந்த எண்ணத்தில் அவரால் 2 நாளைக்கு மேலே இருக்க முடிஞ்சதா? பேக் அடித்தாரா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆதவ அர்ஜுனா புத்தக வெளியீட்டு விழா நடத்துகிறாரு, இவர் புத்தகத்தை வெளியிடுறாரு, 2 கட்டுரை இவரே எழுதியிருக்காரு. அவர் கூட இருக்கார் ரவிக்குமார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, இவர் வீடியோ பேட்டியே கொடுத்துருக்காரு அம்பேத்கரை பற்றி. நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, புத்தகத்தை வெளியிடணும், விஜய் வாங்கிக்கிறான்றாங்க. அது ஒரு விகடன் நிறுவனம் நடத்துகிற நிகழ்ச்சி.
அதுக்கு உங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் போக மாட்டேன்றதுக்கு என்னென்ன காரணம் சொல்லி சதி செய்கிறார்கள், கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னீங்களே தவிர, ஏங்க எங்கள் கட்சி இது நான் முடிவு பண்ணேங்க. நான் எந்த கூட்டத்துக்கு போகணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும் நான் முடிவு பண்ணணும். உங்களோட தொகுதி பங்கீடு 6 தொகுதி ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன், உங்களுக்கு எதிராக நான் நடக்கலை. இங்கே போனால் தான் உங்களுக்கு எதிராக மாறுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன கேவலமாக நினைக்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் நீங்கள். ஆனால் இவர் என்ன பண்ணார், தலைகீழ சொன்னார். ஏன்னா கட்சி கைவிட்டு போய்டுன்ற பயம் அவருக்கு வந்தது. மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு ஆரம்பிச்சிங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் போய் கள்ளக்குறிச்சியில் பார்த்தேன், உயிரிழந்தது எல்லாம் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், என் மனது தாங்கலை, அதற்காக நான் மாநாடு நடத்த போகிறேன் நீங்கள். ஆனால் உண்மை என்ன, நம்ம ஆளுக்கு ஏதாவது ஒன்று நடத்தணும்னு ஆதவர்ஜினா பண்ணாங்க. அந்த இதுக்கு நடத்தணும்னா அரசை எதிர்த்து தான் நடத்தணும், டாஸ்மார்க்கு எதிராக பேசணும். உடனே இவங்க கூப்பிட்டு நான் சொல்கிறாங்க, என்ன நினச்சினுக்கிற நடத்துகிறேன், இல்லை நான் மாற்றிக்கிறேன். எப்படி, அகில இந்திய அளவில் மது ஒழிப்பு கொண்டு வரணும். எங்கேயாவது இது நடக்குமா? நீங்கள் முதல்ல சொன்னது என்ன, இதை பார்த்து தான் நான் நடத்த போகிறேன்னு. இதுதான் திருமாவளவன். அதனால் அவருக்கு அங்கே சீட்டை குறைச்சி அந்நியாருக்கு ஜாஸ்தி கொடுத்தா கோச்சிக்கின்னு வெளியே போயிடுவார். வைகோ அவர்கள் கூட மது அவரெல்லாம் ஒழிப்பு விட்டுருங்க, பத்தி போராட்டம் அது பண்ணாரு. மற்றொரு திமுக. மதிமுக என்பது மற்றொரு திமுக, அவரை விட்டுருங்க. அவர் அடிமை சாசனம் எழுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதான் மற்றொரு திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் அதை விட இன்னொருத்தர் சொன்னார் கட்சியிலேருந்து போனவர், ஏங்க அது ஒரு மயான கழகங்க, மயான திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாப்புல. ஏன்னா கட்சியிலிருந்து வெளியே வர்ற வெறுப்பு அரசியல்லாம் வெறுப்பு அரசியல், அதான் நம்ம ஒன்றும் அதை ஆதரிக்கலை சொல்கிறேன். அப்போ அவர்கள் வந்து அந்த எதுக்காக வெளியே போனார் வைகோ திமுக விட்டு, என்ன விமர்சனம் வச்சார்? போனாரு, திமுக எதிர்த்து தான் போனாரு. என்ன விமர்சனம் வச்சார்? வாரிசு அரசியல், ஸ்டாலினை முன்னிறுத்துகிறார், அதான விமர்சனம். எவ்வளோ பேர் தீ குடிச்சாங்க? 6 பேர். அந்த 6 பேர் பணத்து மேலே நின்று திமுக கூட மறுபடியும் ஜாயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார், இன அழிப்பு நடத்துகின்ற கட்சியோடு கூட்டணி வைப்பேனா, இந்த வைகோவா, இன அழிப்பு நடத்திய கட்சி காங்கிரஸ், அதில் கூட நான் கூட்டணி வைப்பேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா, என் உயிரை கூட மாய்த்து கொள்வேன், அப்படி இப்படின்னா உருட்டினார். இன்னைக்கு யார் கூட இருக்கார்? இவர் வாரிசு கட்சின்னு எல்லாம் பேசியிருந்தவர், இவர் கட்சியே கம்பெனி தானே ஆயிடுச்சு. இப்போ இவர் சேர்மனாக இருந்தார், இவர் இப்போ அட்வைசராக மாறிட்டு சேர்மனாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார், சேர்மனாக தான் பையனை கொண்டு வந்துட்டார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னொரு சேர்மன் லெவலில் வர ஆள இதே வைகோ மாதிரி தான் பையனுக்காக இந்த வைகோ யார் மல்லை சத்தியா வெளியே தோற்றி விட்டார். என்ன காரணம்னு கேட்டால் ஒரு காரணமும் இல்லை, அவங்க இவர் சொல்லி தான் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்கன்னாரு. அப்போ திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்களே, அவங்க மேலே என்ன கோவம் வந்துச்சான்னு கேட்கலாம். இல்லை, ஒரு பொண்ணு திருமணம் பண்ணி ஒரு பையனை லவ் பண்ணுறான், அதுக்கு ஒரு பையன் அந்த வீட்லேயே ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுறான், அண்ணனோ தம்பி ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் அந்த பையனோட போயிடுறான். இவங்க இந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணை வெளியே போகிறதுக்கு நீ தான் காரணம் ஹெல்ப் பண்ணேன்னு. கொஞ்ச நாள் பார்த்தா அந்த பையனையும் பொண்ணையும் சேர்த்துக்கிட்டாங்க. எங்கேயாவது இது பொருந்துதா? என்ன கோவம்னு கேட்டால் அந்த பையனை எங்கே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, அவன் வந்து பொண்ணையே இன்னொரு கல்யாணம் பண்ணிச்சான். சரி, இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குது? எங்கே கூட தான் இருக்குது. அந்த மாதிரி தானே நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே பேசுறதுக்கான இதுவே கிடையாது. சீட்டு சில இதுக்காக இன்றைக்கி அடங்கி ஒடுங்கி வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. அதுவும் இவர் சுற்றின போர்வாள் இருக்குது. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், இவர் பேசாத பேச்சா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தளபதியாக போர்வாளாக இருப்பேன்றார். இதுதான் ஒரு நிலமை. இன்னொன்று மதிமுகவில் அவரே முடிவெடுக்க முடியாது, தெரியும்ல, கட்சி ஃபுல்லாக பையன் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போது சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அணியாக சேர்ந்துருக்காங்க, அவங்களும் தாவேக்கால போய் இணைவாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை அவங்க தனி அணியாக போக போகிறாங்க, தனி கட்சி தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ராமநாதபுரத்தில் வர்ற 24ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சசிகலா அவர்கள். சசிகலா கட்சினா அந்த கட்சி அறிவிப்பு வருது. பசும்பொன்னில் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு. அதற்கு பிறகு தாவேகா கூட இணைவதற்கான கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வேலையில் நோக்கி நகருவாங்க. ஓகே, அது அப்போ உண்மை தகவல் தான். கிட்டத்தட்ட காங்கிரஸ் அங்கே போகுதுன்னா கிட்டத்தட்ட அவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் பண்ண போகிறேன் அதுன்னு சொல்லி பாஜக கவனத்தை ஈர்த்து ஏதாவது ஒரு இவரை சமாதானப்படுத்தி அவங்களையும் கூட்டணியில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பாஜக செய்யும், அதை எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களோட ஓபிஎஸ் அவர்களும் இணைவாரா? எதிர்பார்க்கப்படுறது நடக்குமா? இல்லை நான் எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டு வரேன்,
ஓபிஎஸ் ஒரு சங்கு சக்கரம். சங்கு சக்கரத்தை கொளுத்தி விட்டா என்ன ஆகும்? சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி சுத்தம்? தானா அங்கே சுத்தம், இங்கே சுத்தம். திடீர்னு நம்ம காலுக்கிட்டே அவன் சுத்தம். நம்ம எகிரி குதிச்சு அப்படி ஓடுவோம். அந்த மாதிரி அவர் சுற்றி நிற்கிறாரு. ம். சுற்றி நிற்கும்போது நிற்கும்ல, அப்போ பார்த்துக்கலான்னு. ஏன்னா அவரே என்ன முடிவில் இருக்கு. இன்றைக்கி ஒரு 50 பேர் என்னமோ வேலைக்கு இருக்காங்க. ஆமா. என்ன கேட்டாலும் இவருக்கு பதில் தெரியல. அவர் அதுதான் ஓபிஎஸ். முடிவெடுக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பமே உனது பெயர் தான் ஓபிஎஸ்ஸா அப்படின்னு. அதுதான் ஓபிஎஸ். அதான் நிலமை. அதனால் அவர் டிடிவி சொல்லி பார்த்துட்டாரு, எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க. அவர் என்ன முடிவில் இருக்கான்னு தெரில. அரசியல் ஓய்வு அறிவிச்சிடலாம். அது இன்னும் பெஸ்ட்டு அவரை கேட்டால். சரி, ஓகே சார். அரசியல் களம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசுனீங்க. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. தொகுதி பங்கீடுகள், கூட்டணியில் முடிவுகள் எல்லாம் வரும். இன்னொரு வாய்ப்பில் கண்டிப்பாக பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களோட நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.